இனிய காலை வணக்கம். நான் உலகதை தில்லத்தேவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் மடி மடி 943வது மடி. தாயின் மடியில் குழந்தை இருந்தால் குழந்தை சந்தோஷமாக இருக்கும். மடிச்சூடு பிடித்த குழந்தை நாங்கள் நிலத்தில் வளர்த்தும் போது அழுது கொண்டிருக்கும். மடித்து மடித்து பேப்பர்களில் நாங்கள் கப்பல் மற்றும் பல வர்ணமான பொருட்களை மடித்து மடித்து செய்வது வழக்கம். பேப்பரை மடித்து வைத்தால் அந்த மடிப்புடன் நீண்ட நாட்கள் பாவிக்காமல் இருந்தால் அந்த மடிப்பு அடையாளமாக தெரிந்து அது வெடித்துவிடும். அதே போல எமது உலர்ந்த ஆடைகளை நாங்கள் மடித்து வைத்தால் அழகாக இருக்கும். மடிக்காமல் அதனை வைத்தால் அது பின்னர் கசங்கிய நிலையில் இருக்கும். மடிக்க சொன்ன உடுப்புகளை மடித்து உயரமாக அடுக்கி வைக்கும்போது அது கீழே விழுந்து சரிந்து அந்த மடிப்பெல்லாம் குலைந்து விட்டது. மடிப்பு என்று சொன்னால் சீலை மடிப்பு. நாங்கள் 4-5 பக்கமாக மடித்து மடித்து வைக்கும்போது அந்த அடையாளம் அப்படியே இருக்கும். சோறு, மற்றது பொய், அறை, நோய் என்று பல சொற்களை கொண்டு வருகிறது. அடக்கம், ஆடை, பல், அதாவது பல்லில் சோம்பல் என்ற சொல்லுகளை கொண்டு வருகிறது. பொய் சொன்னால் பொரியும் கிடையாது என்று சொல்வார்கள். அதாவது மடி. அம்மாவின் மடியை சிறிய வயதில் நாங்கள் அவர்களுடன் இருந்து விளையாடுவோம். பெரிய வயதில் அந்த மடிக்காக ஏங்கி கிடந்த காலங்களும் இருக்கின்றன. மடி பின்ன வயது போன நேரங்களில் எமக்கு மடி, அதாவது நோய் வந்துவிட்டால் எம்மை பார்ப்பதற்கு ஆட்களிராயினம். நன்றி, வணக்கம்.